முதலாவது முண்டகம், இரண்டாவது கண்டம், முதல் மந்திரம். ஆவிசந்நிகிதம் குஹாச்சரம் நாம மகத்பதமத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன் நிமிஷஞ்ச யதேதஜ்ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் யத்வரிஷ்டம் பிரஜானாம் இதற்கு முன் தத்பத விசாரம் செய்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லப்பட்டது. இதற்கு பிறகு அதிகமாக துவம்பத விசாரம் செய்யப்படுகின்றது. முதல் மந்திரம் ஆவிசந்நிகிதம் குஹாச்சரம் நாம. இங்கு பேசப்படுகின்ற சொற்கள் எல்லாம் அதிகமாக ஜீவாத்மாவை விளக்குகின்றது. பிறகு பரமாத்மாவை விளக்குகின்ற சொற்களும் இருக்கின்றது. முதல் சொல் ஆவிகி. ஆவிகி என்றால் பிரகாச சொரூபம், சைத்தன்ய சொரூபம். ஆவிகி என்பது பிரகாச சொரூபம். எல்லாம் தெளிவாக சங்கராச்சாரியார் ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் சொல்லுவார். சந்நிகிதம் என்றால் ஆத்மஸ்வரூபம், மிக அருகில் இருப்பது. குஹாச்சரம் நாம. நாம என்றால் பிரசித்தம். குஹாச்சரம் என்றால் புத்தியில் வெளிப்படுவது. புத்தியில் வெளிப்படுவது. இதெல்லாம் என்ன? ஜீவாத்மாவினுடைய சொரூபம். மகத். மகத் என்றால் பெரியது. மகத் பதம் உயர்ந்தது, பெரியது. அத்ர ஏதத் சமர்ப்பிதம். இந்த சைத்தன்யத்திடம் அனைத்தும் சமர்ப்பிதம் என்றால் அனைத்தும் சார்ந்திருக்கின்றது. இவைகள் இந்த சைத்தன்யத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. அத்திர இந்த சைத்தன்யத்தில் ஏதத். ஏதத் என்றால் இவைகள். எவைகள் என்று உபனிஷத்தே கூறும். சமர்ப்பிதம் என்றால் அதில் போடப்பட்டுள்ளது. எவைகள்? ஏஜத் பிராணத் நிமிஷஞ்ச. ஏஜத் என்றால் அசைகின்ற பிராணிகள், அசைவது. பிராணத் என்றால் பிராணா பிராணம், பிராணன் என்ற கிரியை செய்கின்றவைகள். இந்த ஜீவராசிகளெல்லாம் இந்த பிரம்மத்திடம், ஆத்மாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிமிஷச்ச என்றால் கண்ணை மூடி விழிக்கின்ற, இமைக்கின்ற ஜீவராசிகள். இதெல்லாம் ஜீவராசிகளுடைய விசேஷனம். இமைக்கின்றவைகள், பிராணன் காரியத்தை செய்பவைகள், அசைகின்றன. யதேதத். மீதி எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தும் இந்த ஆத்மாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆத்மாவை சார்ந்து அனைத்தும் இருக்கின்றது. பிறகு சிஷ்யனை பார்த்து குரு சொல்கிறார், ஜானத. ஜானத என்றால் இந்த தத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜானதங்கிறது வெர்ப். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா அல்லது பிரம்ம எப்படி இருக்கின்றது? சதசத். சதசத் என்றால், சத் என்றால் இங்கு மூர்த்தம், அசத் என்றால் அமூர்த்தம். ரூபமற்றதாகவும் ரூபமுடையதாகவும் விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. பிறகு வரேண்யம். அழகான சொல் வரேண்யம் என்பது. வரேண்யம் என்றால் இந்த ஆத்ம தத்துவம்தான் நம்மால் தேர்ந்தெடுக்க யோக்கியதை ஆனது. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் நம்முடைய லட்சியமாக தேர்ந்தெடுக்கின்றோம். ஆனால் இந்த ஆத்ம தத்துவம்தான் நம்முடைய லட்சியமாக தேர்ந்தெடுக்க உகந்தது.
வரிஷ்டம் வரேண்யம். வரிஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு. வரிஷ்டம்னா உயர்ந்தது, வரேண்யம் என்றால் தேர்ந்தெடுக்க யோக்கியதை ஆனது. கட்டோபனிஷத்துல 3 வரத்தை கொடுத்து தேர்ந்தெடுன்னு சொல்லும் போது எப்படி 3வது வரத்தில் பிரம்ம ஞானத்தை தேர்ந்தெடுத்தானோ அப்ப அவன் என்ன சொல்றான், இதுதான் தேர்ந்தெடுக்க யோக்கியதை என்று. அதே போல வரேண்யம் என்றால் வாழ்க்கையில் நம்மால் தேடப்படுகின்ற பொருள்களில் இந்த ஆத்ம தத்துவமே உயர்ந்தது. பிறகு பரம் விஞ்ஞானாத் யத் வரிஷ்டம் பிரஜானாம். வரிஷ்டம்ங்கிற சொல் வரேண்யம், உயர்ந்த, தேர்ந்தெடுக்க கூடியது. பிரஜானாம் விஞ்ஞானாத் பரம் அப்படின்னு நீங்க அன்வயம் செய்து கொள்ள வேண்டும். பிரஜானாம்ங்கிறது கடைசியில் இருக்கு, அதை விஞ்ஞானாத்ங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு பிரஜானாம் விஞ்ஞானாத் பரம். அதனுடைய பொருள் லௌகிக விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. பிரஜானாம் பிரஜைகளுடைய ஞானத்தை காட்டிலும் விருத்தி ஞானத்திலிருந்து மேலானதாக இருக்கின்றது. நம்முடைய லௌகிக விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகின்றது. பிறகு பிரம்மஸ்வரூபம் ஏதது மகத் பதம், இவைகளெல்லாம் பிரம்மஸ்வரூபத்தை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அறிய வேண்டும் என்று சிஷ்யனை நோக்கி குரு சொல்வது போல் அமைந்துள்ளது. இனி ஒவ்வொரு சொல்லுக்கும் சங்கராச்சாரியார் தெளிவாக அர்த்தம் கூறுகின்றார். பாஷ்யம். அரூபம் சது அக்ஷரம் கேன பிரகாரேன விக்ஞேயம் இதி உச்யதே. அரூபமான, உருவமற்ற, சத் சொரூபமான அக்ஷரம், அரூபமாக இருக்கின்ற அக்ஷரத்தை, அக்ஷரம் என்றால் அந்த பிரம்மத்தை, கேன பிரகாரேன எந்த விதத்தில், எப்படி, விக்ஞேயம் அறியப்பட வேண்டும், இதி உச்சதே என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பதில் என்ன? அந்த பிரம்மத்தை, அரூபமான அக்ஷரத்தை எந்த பிரகாரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பதில். ஆத்மஸ்வரூபமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய புத்திக்கு சாட்சியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதமானது இந்த மந்திரத்தில் பேசப்படுகிறது. இப்போ இதுக்கு முன்னாடி சிருஷ்டி பிரகரணத்தில் தெளிவாக பிரம்ம தத்துவம், அதாவது ஈஸ்வர தத்துவம் தத்பத விசாரம் செய்து இப்படிப்பட்ட பிரம்மன் யோவேத நிகிதம் குகாயாம்னு சொல்லப்பட்டது. பிறகு இங்கு அந்த நிகிதம் குகாயாம் என்ற தத்துவமானது விளக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஜீவஸ்வரூபமாக அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறது. இனி ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தம் சொல்றார். ஆவிஹி பிரகாசம். ஆவிஹிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பிரகாசம். நம்ம தமிழ்ல ஆவிங்கிறதுக்கு ஏதோ அர்த்தத்தை வச்சிருக்கோம், இறந்ததுக்கு அப்புறம் ஆவி போகுது அப்படின்னு எல்லாம். இந்த இடத்துல ஆவிஹி என்றால் அந்த அர்த்தம் அல்ல, பிரகாச ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். சந்நிகிதம், அதுக்கு அர்த்தம் சொல்றார். வாகாதி உபாதிபிஹி ஜ்வலதி பிராஜதி இதி ஸ்ருத்யந்தராத் சப்தாதீன் உபலபமானவத் அவபாசதே. சந்நிகிதம் என்றால் மிக அருகில் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த ஆத்ம தத்துவம் எப்படி அருகில் இருக்கின்றதாம்? வாகாதி உபாதிபிஹி ஜ்வலதி பிராஜதி இதி ஸ்ருத்யந்தராத். வாக் முதலிய இந்திரியங்களை உபாதியாக கொண்டு அதனுடன் இது பிரகாசிக்கின்றது. அதாவது சூக்ஷ்ம சரீரமானது ஜடம், நம்முடைய இந்திரியங்களாகட்டும் மனதாகட்டும் ஜடம். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் அவைகளெல்லாம் ஒரு சேதனத்துடன் இருப்பது போல் தெரிகிறது. ஜடமான மனசையோ கண்ணையோ இந்திரியத்தையோ நம்ம பார்க்கறது இல்லை. பிறகு அது எப்படி என்றால் இந்த ஆத்ம சைத்தன்யத்தினால். இந்த ஆத்மாதான் வாக் முதலிய ஜடமான இந்திரியங்களுக்கு சேதனத்துவத்தை கொடுக்கின்றது. அவ்விதத்தில் மிக அருகில் இருக்கின்றது அல்லது இந்திரியங்களுடன் பிரகாசிக்கின்றது. பிராஜதி என்ற வேறொரு ஸ்ருதியும் கூறுகின்றது. பிறகு சப்தம் முதலிய அர்த்தங்களை
அனுபவிப்பது போல் எது தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் ஆத்ம தத்துவம். இதை ஏற்கனவே நம்ம கேனோபனிஷத்துல சொன்ன கருத்து தான். பிராணஸ்ய பிராணம், மனசோ மனக, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அந்த கருத்து தான். இந்திரியங்களுக்கு இந்திரியமாக இருப்பது அதுதான் இங்கு கூறப்படுகிறது. வாகாதி உபாதிபிகி, வாக் முதலிய உபாதிகளுடன் ஜுவலதி பிராஜதி இது ஸ்ருத்தியந்தராத், இப்படிப்பட்ட ஸ்ருதியினுடைய கருத்தின்படியும் சப்தாதீன் உபலபமானவத் அவபாசதே. இங்க வத் அப்படின்னா அதை போல, சப்தம் முதலிய அர்த்தங்களை அனுபவிப்பதை போல அவபாசதே காட்சி அளிக்கிறது, தோன்றுகிறது. பிறகு அதை விளக்குகின்றார். தர்ஷன ஸ்ரவண மனன விஞ்ஞானாதி உபாதி தர்மைஹி ஆவிர்பூதம் சத் லக்ஷ்யதே ஹிருதி சர்வ பிராணினாம். இந்த பிரம்ம தத்துவத்தை எப்படி நாம் லட்சியத்தை என்றால் காட்ட முடியும், அறிய முடியும்? பிரம்ம தத்துவம் என்றால் இங்கு ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவம் எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால், இந்த தர்மங்களுடன் எது வெளிப்படுகிறதோ என்று இதுவானது லட்சியம் செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. என்னென்ன தர்மங்களுடன் இருப்பது போல் தெரிகிறது? தர்ஷன பார்த்தல், ஸ்ரவண கேட்டல், மனன சந்தேகித்தல், விஞ்ஞானாதி நிச்சயித்தல், உபாதி தர்மைகி, இப்படிப்பட்ட தர்மங்களுடன் ஆவிர்பூதம் சது, ஆவிர்பூதம்னா வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட தர்மங்களுடன் வெளிப்படுவது போல் ஹிருதி நம்முடைய மனதில் லக்ஷ்யதே காட்டப்படுகிறது. யாருடைய மனதில்? சர்வ பிராணினாம், எல்லாருடைய மனதிலும் ஹிருதயத்திலும் இப்படிப்பட்ட தர்மங்களுடன் எது வெளிப்படுகிறதோ அது ஆத்ம தத்துவம். இப்ப தர்ஷன சிரவண மனன விஞ்ஞானம் இதெல்லாம் யாருடைய தர்மம்? அதெல்லாம் அந்த கரணத்தினுடைய தர்மம். அந்த கரணத்துல தான் மாற்றம் ஏற்பட்டு பார்க்கறது, சிந்திக்கிறது, செயல்படுறதெல்லாம் பண்ணுது. ஆனா இவைகளெல்லாம் ஆத்மாவினுடைய தர்மத்தை போல் காட்சி அளிக்கின்றது. ஆத்மா இல்லைன்னு சொன்னா இந்த சக்தி இவைகளுக்கு இல்லை, அதனால ஆத்ம தர்மத்தை போல் காட்சி அளிக்கின்றது. அல்லது ஆத்மாவானது இப்படிப்பட்ட சக்தியை அந்த கரணத்திற்கு கொடுப்பதன் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறது. இப்ப ஆத்மாவானது ஞானஸ்வரூபம். இந்த ஞானஸ்வரூபம் ஆத்மான்னு நமக்கு எப்படி தெரிகிறது என்றால், மனமானது ஞானஸ்வரூபத்தை போல் செயல்படுவதனால் தெரிகிறது. ஒரு கால் மனதுக்கு ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி இல்லை என்றால் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்லவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே ஆத்மாவானது எப்படி தன்னை காட்டிக்கொள்கிறது என்றால் தன்னுடைய பிரதிபிம்பத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. அவ்விதத்தில் எல்லா பிராணிகளினுடைய ஹிருதயத்தில் எது வெளிப்படுகிறதோ அது ஆத்ம தத்துவம். பிறகு ஏது ஏதத் ஆவிஹி பிரம்ம சந்நிஹிதம் சம்யக் ஸ்திதம் ஹிருதி தது குஹாச்சரம் நாம குஹாயாம் சரதி இதி தர்ஷன ஸ்ரவணாதி பிரகாரைஹி குஹாச்சரம் இதி பிரக்யாதம். இனி குஹாச்சரம்ங்கிற சொல்லுக்கு வருகின்றார். எது ஏதத் ஆவிஹி, எந்த இந்த தத்துவமானது ஆவிஹி பிரகாச சொரூபமோ, பிறகு அது என்னன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார், பிரம்ம, அதுதான் பிரம்மனாக இருக்கிறது. பிறகு சந்நிகிதம், ஏற்கனவே சொன்ன சொல் சந்நிகிதம்னா சம்யக் ஸ்திதம் ஹிருதி, நம்முடைய மனதில் அது வெளிப்படுகிறது. இந்த இடத்துல ஸ்திதம்னு சொன்னா அந்த இடத்துல அவைலபிள், அங்கு இருக்கின்றது, வெளிப்படுகிறது என்று பொருள். பிறகு அடுத்த சொல் குஹாச்சரம், அதற்கு இதே கருத்து தான். குஹாச்சரம்னு சொன்னா நம்முடைய ஹிருதயத்தில் அது சஞ்சரித்து கொண்டிருக்கிறது, வெளிப்படுகிறது என்று பொருள். அதற்கு அர்த்தம் சொல்றார், குஹாச்சரம் நாம குஹாயாம் சரதி இதி, ஹிருதயத்திற்குள் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி செயல்படுகிறதாம்? தர்ஷன ஸ்ரவணாதி பிரகாரைஹி,
பார்த்தல் கேட்டல் முதலிய பிரகாரங்களுடன் குஹாச்சரம் இது பிரக்யாதம். பிரக்யாதம்னா பிரசித்தம் அர்த்தம். இவ்விதம் பிரசித்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த சொல் மகத்பதம். அதற்கு வருகின்றார். மகது சர்வ மகத்வாத் பதம் பத்யதே சர்வேண இதி சர்வ பதார்த்த ஆஸ்பதத்வாத். மகத்துங்கிறதுக்கு அர்த்தம் சர்வம்னு சொல்றார். சர்வ மகத்வாத் எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிதாக இருப்பதனால் அது மகது. மகத்துன்னு சொன்னா உள்ளதுக்குள்ளே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். பிரம்மங்கிற சொல்லுக்கும் மகத்துங்கிற சொல்லுக்கும் வேறுபாடே கிடையாது. பிரம்மங்கிற சொல்லுக்கு அர்த்தமே மகத். மகத்துனா ரொம்ப பெரியது, பூர்ணம். பிறகு பதம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்றார். பதம்னு சொன்னா எது நம்மால் அடையப்படுகிறதோ அது பதம்னு அர்த்தம். பதம் பத்யதே சர்வேண இதி, எல்லா ஜீவர்களாலும் எது அடைய விரும்பப்படுவது அல்லது அடையப்பட விரும்புவது எது, அது பதம். பத்யதே சர்வேண இதி சர்வ பத ஆஸ்பதத்வாத், எல்லோருடைய லட்சியத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆஸ்பதம் சொன்னா ஆதாரம், அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்றது. பிறகு கதம் தது மகத்பதம் இத்யுச்சதே, அது எப்படி மகத்பதம், எல்லோருக்கும் இதுவே ஆதாரம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ உபனிஷத்துல மகத்பதம்னு சொல்லியாச்சு. மகத்பதம்னா மேலான, எல்லோருக்கும் ஆதாரம்னு சொல்லியாச்சு. அது எப்படி என்றால் அடுத்ததுல உபனிஷத்தே சொல்லுது, எல்லா ஜீவராசிகளும் இந்த பிரம்மத்திடம் தான் அர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி கனெக்ட் பண்றார் அடுத்த பகுதியை. கதம் தது மகத்பதம் இதி உச்சதே, எப்படி இந்த பிரம்மனானது மகத்பதம் என்று சொல்லப்படுகிறது என்றால் எல்லா ஜீவராசிகளும், அந்த எல்லா ஜீவராசிகளுக்கு உதாரணம்தான் செயல்படுவது, நகர்வது, பிராணனை செய்வது என்றெல்லாம் இங்கு கூறப்பட்டுள்ளது. யதக அத்ர அஸ்மின் பிரம்மணி ஏதத் சர்வம் சமர்ப்பிதம் பிரவேசிதம் ரதநாபோ இவ அராஹா ஏஜத் சலத் பக்ஷ்யாதி. தத்ர இங்கு யதக யாது காரணத்தினால், அத்ர அத்ரங்கிற சொல் உபனிஷத் மந்திரத்தில் இருக்கு. அத்ரங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் அஸ்மின் பிரம்மணி, இந்த பிரம்மத்திடம். இதுவரைக்கும் ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு உடனே பிரம்ம தத்துவத்திற்கு வருகின்றது உபனிஷத். ரெண்டும் மாறி மாறி பேசுகின்றது. காரணம், உபனிஷத்தினுடைய உபதேசத்தில் அல்லது நோக்கில் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றாக இருப்பதனால் உடனே பிரம்மத்திற்கு வருகின்றது. இந்த பிரம்மத்திடம் ஏதத் சர்வம் சமர்ப்பிதம், எல்லாமே, ஏதத் சர்வம்னா சொல்ல போகின்ற அனைத்தும் சமர்ப்பிதம் பிரவேசிதம். பிரவேசிதம்னா அதில் சென்றுள்ளது, அதில் ஒடுங்குகின்றது. உதாரணம் சொல்றார், ரதநாபோ இவ அராஹா. ரதநாபோ என்றால் ஒரு சக்கரத்தினுடைய மையப்பகுதி, நாபி என்று சொல்வது. அதனுடைய அராகா என்றால் ஆரக்கால்னு சொல்லுவோமே, அதனுடைய மையப்பகுதியில எப்படி ஆரக்கால் எல்லாம் பொருத்தப்பட்டுள்ளதோ அப்படி இந்த பிரம்மத்திடம் அனைத்தும் பொருத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஒரு விதத்துல சொல்வது. இதனுடைய சாரம் என்னன்னா, அனைத்துக்கும் பிரம்மன் தான் அதிஷ்டானம். அதுதான் இதனுடைய சாரம். பிறகு எவைகள், ஏஜத் என்றால் சலத், எந்தெந்த பிராணிகளெல்லாம் நகர்கின்றனவோ அவைகள் அனைத்தும் இந்த பிரம்மத்தில் ஒடுங்குகின்றது, பிரம்மத்தை சார்ந்து உள்ளது. இந்த ஏஜத் என்றால் சலத். உதாரணம் பக்ஷ்யாதி, பறவைகள் முதலியன, என்ன அவைகள் எல்லாம் நகர்கின்றன. பிறகு பிராணத், பிராணிதி இதி, பிராணா பிராணாதிமது மனுஷ்ய பஸ்வாதி. பிராணத் என்றால் எவைகளெல்லாம் பிராண அபான காரியத்தை செய்கின்றதோ அவைகளெல்லாம் பிரம்மத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஏஜத்துன்னு சொன்னாவே மனுஷ பசுவாதி எல்லாம் வருது, ஏன்னா நம்மளும் நகர்கின்றோமே. இருந்தாலும் உபனிஷத் பிராணத்துன்னு மீண்டும் கூறுகிறது. அதனால அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறார். பிராணிதி இதி, இந்த பிராணனை செய்வது யாருன்னா பிராணாபானாதிமத்,
பிராண அபான முதலிய காரியத்தை எல்லாம் செய்கின்ற மனுஷ்ய பஷ்வாதி, மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்படிப்பட்டவைகள் பிரம்மத்தில் சார்ந்திருக்கிறது, சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இனி நிமிஷச்ச எது நிமேஷனாதி கிரியாவது. உபனிஷத் சொல்லுது, எதெல்லாம் இமைக்கின்றதோ, கண்ணை மூடி முழிக்கின்றதோ அதெல்லாம் பிரம்மத்திடம் சார்ந்துள்ளது. இப்போ அடுத்த கேள்வி வரலாம், இந்த கண்ணை மூடி முழிக்காம இமைக்காம சில பிராணிகள் இருக்கே, மீனெல்லாம் இமைக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் என்னன்னா இங்க சங்கரர் சொல்றார், நிமிஷச்ச அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. அந்த சக்காரத்துல எது கண்ணை மூடி முழிக்காதோ அதுவும் தான் சொல்றார். உபனிஷத்து வந்து உதாரணத்துக்கு சிலது சொல்லுது, எல்லா பிராணிகளும் தான் பிரம்மத்திடம் சார்ந்துள்ளது. அது சில ஏஜது பிராணத்து நிமிஷச்ச, அந்த ச சப்தத்துல அநிமிஷத்துன்னு எடுத்துக்கிறார். ஏதாவது கண்ணை மூடாம இருந்ததுன்னா, இமைக்காம இருந்ததுன்னா அதுவும் பிரம்மத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் உபனிஷத்தினுடைய ஸ்டைல். எதுக்கு உபனிஷத்து இப்படி சொல்லணும்னா, எல்லாமே ஜீவராசிகள்ங்கிற உதாரணத்துக்கு உபனிஷத் இப்படித்தான் பேசும். ச என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்றார். நிமிஷச்ச எது நிமேஷாதி கிரியாவது எச்ச அநிமிஷத் ச சப்தாத் சமஸ்தம் ஏதத் அத்ர பிரம்மணி சமர்ப்பிதம். ச சப்தாத், அந்த ச சப்தம் எங்க இருக்கு? நிமிஷச்ச அப்படின்னு இருக்கு. அந்த சங்கிற சப்தத்தில் என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்திக்கோன்னு சொல்றார். எதெல்லாம் இங்க சிலது உபனிஷத் உதாரணமா சொல்லுச்சு, பிறகு இருக்கின்ற அனைத்தும் பிரம்மனிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரம்மணி சமர்ப்பிதம். தது எது ஆஸ்பதம் சர்வம் ஜானத ஹே சிஷ்யாக அவகச்சத தது ஆத்மபூதம் பவதாம் சத் அசத் ஸ்வரூபம். ஸோ ஏதது எது ஆஸ்பதம் சர்வம், எல்லாவற்றுக்கும் எது ஆதாரமாக இருக்கின்றதோ, ஜானத, ஜானத என்றால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏ சிஷ்யாகா, இந்த குரு வந்து திடீர்னு சிஷ்யார்களே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். இப்போ ஏ சிஷ்யாகா அவகச்சத, எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமாம் நீங்கள்? தது ஆத்மபூதம் பவதாம், உங்களுடைய, பவதாம்னா உங்களுடைய ஆத்மாவாக இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இனி எதேத ஜானத முடிகிறது. சதசத்துக்கு வர்ற சதசத் சொரூபம், அது சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கின்றது. சத் அசத்துக்கு நமக்கு பிரசித்தமான ஒரு அர்த்தம் இருக்கு. சத்துனா உண்மை, அசத்துனா பொய். ஆனா இந்த இடத்துல சத்துனா மூர்த்தம், வடிவத்தை உடையது, அசத்துனா வடிவமற்றது. அது அடுத்தது சொல்றார். சத் அசதோகோ மூர்த்தா மூர்த்தயோகோ ஸ்தூல சூக்ஷ்மயோகோ தத் வெதிரேகேன அபாவாத். சத் அசத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மூர்த்த அமூர்த்தம். மூர்த்தம்னா உருவத்தை உடையது, அமூர்த்தம்னா உருவத்தை அற்றது. அதையே மீண்டும் விளக்குகின்றார். ஸ்தூல சூக்ஷ்மயோகோ, எது ஸ்தூலமானதோ அது மூர்த்தம், எது சூக்ஷ்மமானதோ அமூர்த்தம். இதெல்லாம் என்னன்னா தது வெதிரேகேன அபாவாத், இவைகள் அனைத்தும் பிரம்மத்திற்கு தனியாக கிடையாது. வெதிரேகேன பிரம்மத்தை கடந்து, பிரம்மத்திற்கு வேறாக இவைகள் கிடையாது. இனி அடுத்த சொல் வரேண்யம் என்ற சொல்லுக்கு வர்றார். வரேண்யம்னு சொன்னா இதுதான் தேர்ந்தெடுக்க யோக்கியதை ஆனது. வரேண்யம் வரணியம் ததேவகி சர்வஸ்ய நித்யத்வாத் பிரார்த்தனீயம். இது வந்து வரேண்யம்ங்கிறதுக்கு அர்த்தம். வரேண்யம் என்றால் என்ன? வரணியம். வரணியம் என்றால் தேர்ந்தெடுத்தல். இந்த சொல்ல ரொம்ப பிரசித்தமானது. இந்த ஸ்வயம் வரம் நல்லா நம்ம கேள்விப்படுறோமே, இந்த ஸ்வயம் வரம்னு என்ன? தேர்ந்தெடுத்தல். அப்படி தேர்ந்தெடுத்தல். ததேவ சர்வஸ்ய, எல்லோருக்கும். காரணம் சொல்றார், இதை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா நித்தியத்துவாத், இதுதான் நித்தியமாக இருக்கின்றது. தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு இனி ஒரு வார்த்தையை சொல்றார், பிரார்த்தனீயம். இதுதான் பிரார்த்திக்கத்தக்கது. மனிதர்கள் வந்து எதையோ பிரார்த்திக்கிறார்களே, அப்படி இல்லாமல் இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றிய ஞானம்தான் பிரார்த்திக்க வேண்டியது, நம்மால் நாடப்பட வேண்டியது. பஜகோவிந்தம் சொல்றமே, அந்த இடத்துல பஜன என்ன அர்த்தம்?
பஜனவன்னு பாடுன்னு அர்த்தம் கிடையாது. பஜ அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தம். பஜ்ஜு தாதுவுக்கு டு சீக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ கோவிந்தம் பஜன்னு சொன்னா கோவிந்தனை நாட வேண்டும், கோவிந்தனை தேட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்திக்க வேண்டும்னா அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அர்த்தம். அதுதான் இங்க சொல்றார் பிரார்த்தனீயம். இனி அடுத்த சொல் பரம் விஜானாத் யத் வரிஷ்டம் பிரஜானாம். அதுக்கு அன்வயம் எப்படின்னு சொன்னா பிரஜானாம் விஜானாத் பரம், ஜீவர்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, ஞானத்தினுடைய விஷயத்துக்குள் இல்லாததாக இருக்கிறது. அதான் சொல்றார் பரம்னா வெதிரிக்தம், அதை காட்டிலும் மேலானது. விஜானாத் பிரஜானாம் இது வியவகிதேன சம்பந்தக. வியவகிதேன சம்பந்தகன்னு சொன்னா உபனிஷத்துல ஒரு சொல் ஒரு இடத்துல இருந்து இடையில ஒரு 5-6 சொல் வந்து கடைசியில வேறொரு சொல் வந்ததுன்னா அந்த சொல்லை எடுத்து இங்க போட்டுக்கணும்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்த்தோம், இப்போ மந்திரத்தை பார்த்தோம்னா பரம்ங்கிற சொல்லுக்கு அப்புறம் விஜானாத் எது வரிஷ்டம் பிரஜானாம் இருக்கு. அப்ப இந்த பிரஜானாம்ங்கிற சொல்லை எடுத்து இந்த சொல்லுக்கு பக்கம் போடணும். பிரஜானாம் விஜானாத்னு சொல்லி சம்பந்தப்படுத்திக்கணும். அப்படி இந்த இடையில இருக்கிற சொற்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு சொல்லை எடுத்து இனியொரு சொல்லோட சேர்த்துனோம்னா இந்த 2 சொல்லுக்கு என்ன சம்பந்தம்னா வியவகிதேன சம்பந்தகன்னு சொல்றது. வியவகிதேன சம்பந்தகன்னு சொன்னா இடைவெளி இருக்கு, அந்த இடைவெளியில் இருக்கிற சொல்லை எல்லாம் நீக்கிட்டு அந்த சொல்லை எடுத்து இதுக்கு பக்கத்துல போட்டுக்கணும்னு அர்த்தம். இப்போ பரம் விஜானாத் பிரஜானாம் அதை சொல்றார். விஜானாத் பிரஜானாம் இது வியவகிதேன சம்பந்தக. பிறகு இதனுடைய சாரத்தை சொல்றார். அர்த்தம் என்ன? எது லௌகிக விஞ்ஞான அகோச்சரம் இத்தியர்த்தக. இந்த லௌகிக விஞ்ஞானத்திற்கு விஷயமாக இல்லைன்னு சொல்றார். அகோச்சரம்னு சொன்னா நம்முடைய லௌகிக விஞ்ஞானத்திற்கு இந்திரியங்கள் வழியாகவோ மனது வழியாகவோ கிரகிக்க முடியாது. அதுதான் விஞ்ஞானாத் பரம் என்பது பொருள். லௌகிக விஞ்ஞான அகோச்சரம் இத்தியர்த்தக. இனி யத் வரிஷ்டம் வரதமம் சர்வ பதார்த்தேஷு வரேஷு தத்ஹி ஏகம் பிரம்ம அதிசயேன வரம் சர்வ தோஷ ரகிதத்துவாத். இந்த உலகத்துல எதை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அது தோஷத்துடன் கூடியது. அது என்ன முதல் தோஷம்னா மிருத்யு. எதை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அது நாசத்திற்கு உட்பட்டது. ஆனா இந்த பிரம்மன் எந்த தோஷமும் இல்லாத காரணத்தினால் இதைத்தான் வரிஷ்டம், வரிஷ்டம்னா இதுதான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். வரதமம்னு அர்த்தம் சொல்றார். தது எது வரிஷ்டம் வரதமம் சர்வ பதார்த்தேஷு வரேஷு, எல்லா பதார்த்தங்களுக்குள் வரங்களுக்குள் இதுதான் வரிஷ்டம், மேலானது, உயர்ந்தது. தத்ஹி ஏகம் பிரம்ம அதிசயேன வரம். இப்போ இந்த உலகத்துல எது ஒன்று வரதமம், வரதமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்றார். எது அறியத்தக்கதுன்னா இந்த பிரம்மந்தான், நாடத்தக்கது. காரணம் என்ன? சர்வ தோஷ ரகிதத்துவாத். இந்த பிரம்மனிடம் ஒரு தோஷமும் கிடையாது, எந்த தோஷமும் இல்லாத காரணத்தினால் இந்த பிரம்மந்தான் நாடத்தக்கது. இதோடு இந்த மந்திரம் முடிவடைகிறது. இனி அடுத்த மந்திரத்திலும் மேலும் ஜீவ சொரூபத்தையே, ஜீவாத்மாவினுடைய தன்மையையே உபனிஷத் பேசுகிறது. யதர்ச்சிமத் யதனுப்யோனோச்ச யஸ்மின் லோகா நிஹிதா லோகினஸ்ச ததேததக்ஷரம் பிரம்ம சப்ராணஸ்ததுவாங்மனஹ ததேதத் சத்யம் ததம்ருதம் தத் வேத்தவ்யம் சோம்ய வித்தி. யத் அர்ச்சிமத், எந்த தத்துவமானது அர்ச்சிமத் என்றால் ஞான சொரூபம், சைத்தன்ய சொரூபம்.
எது சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்றதோ, எது அணுப்யக அணு, எது அணுவை காட்டிலும் அணுவாக இருக்கின்றதோ, எது சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்றதோ, எது அணுவை காட்டிலும் அணுவாக இருக்கின்றதோ. அதுக்கப்புறம் ஒரு சங்கிற சொல்லு இருக்கு. அந்த சொல்லுல சங்கரர் சொல்லுவார், அது உள்ளதுக்குள்ளே பெரியதை காட்டிலும் பெரியதுன்னு சொல்ல போறார். அணுவை காட்டிலும் அணுவாக இருப்பது பெரிய ஒன்று, ஸ்தூலத்தை காட்டிலும் ஸ்தூலமாக இருப்பது. பிறகு உடனே தத் பதார்த்தத்திற்கு உபனிஷத் வருகிறது. எஸ்மின், இந்த ஆத்மாவில் லோகாகா நிகிதாகா, அனைத்து பிரபஞ்சமும் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆத்மாவில், எஸ்மின்னா இப்படிப்பட்ட தத்துவத்தில் தான், லோகாக அனைத்து உலகங்களும் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. இப்போ உலகங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவில் இருக்குன்னு சொன்னா, உலகத்தில் இருப்பவர்கள் எங்கிருப்பார்கள்? லோகினஸ்ச, லோகினகன உலகத்தில் இருப்பவர்களும். இந்த ஆத்மாவில் தான் உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படின்னா, நம்முடைய அனுபவத்தில் என்ன தெரியுது? உலகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். பிறகு உபனிஷத் என்ன சொல்லுது? உலகமெல்லாம் நம்மிடம் இருக்கிறது, உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் நம்மிடம் இருக்கிறார்கள்னா. இதற்கு அழகான உதாரணம் கனவு தான். கனவுல என்ன பார்க்கிறோம்? நம்ம பார்க்கிற உலகம், கனவுல பார்க்கிற உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாருன்னா நம்மிடம் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே அதெல்லாம் நம்ம தான். கனவுல பார்க்கிற உலகம் சரி, அது மலைகளாகட்டும் கங்கையாகட்டும், எதை கனவுல பார்த்தாலும் அதுவும். பிறகு அதுல சில பேர் வசிக்கிறார்களே, நாம் உட்பட அனைத்தும் யாரிடம் இருக்கின்றதுனா ஜாகிரத் சுரூபமான நம்மிடம் இருக்கின்றது. அதே போல பாரமார்த்திக தசையில அந்த ஞானத்தோட பார்த்தா இந்த பிரபஞ்சமும் நம்மிடமும் பிரபஞ்சத்தில் இருப்பவர்களும் நம்மிடத்தில் இருக்கின்றது. பிறகு அதனுடைய தத்துவம் என்ன? ததேதத் அக்ஷரம், அதுதான் அக்ஷரம். இந்த உபனிஷத்துல அக்ஷரம்ங்கிற சொல்லுக்கு பிரம்மன்னு பொருள். பிறகு உபனிஷத்தை கூறுகிறது பிரம்ம. அக்ஷரம்னா அழியாத பூர்ணமான பிரம்ம, அதுதான். உடனே மீண்டும் ஜீவஸ்வரூபத்திற்கு வருகின்றது. சக பிராணக, அதுவே பிராணனாக இருக்கின்றது. தது, அந்த பிரம்மமே வாக், வாக்காகவும் மனதாகவும் இருக்கின்றது. அந்த பிரம்மனே அனைத்துமாக இருக்கின்றது, பிராணனாக வாக்காக மனமாக இருக்கின்றது. ததேதத் சத்தியம், திரும்பி திரும்பி உபனிஷத் சொல்கின்றது, அதுதான் சத்தியம், இந்த பிரம்மன்தான் சத்தியம். தது அமிர்தம், இந்த பிரம்மன்தான் அமிர்தமாக இருக்கின்றது, மரணமற்றதாக இருக்கின்றது. சரி, இந்த பிரம்மத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, தது வேத்தவ்யம், இந்த பிரம்மத்தை நாம் துளைக்க வேண்டும், அடிக்க வேண்டும். சோம்ய வித்தி, சோம்யன்னு சொல்லி அழைத்து வித்தி, வித்தின்னு சொன்னா நீ துளைப்பாயாக, நீ அந்த பிரம்மத்தை அடித்து துளைப்பாயாக. திடீர்னு உபநிஷத்து அடி தொலைன்னெல்லாம் வருதேன்னா அது என்ன காரணம்? அடுத்த 2 மந்திரத்தில் ஒரு கற்பனை செய்யப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன கற்பனை? தனுர் கல்பனா அப்படிங்கிறது இந்த உபநிஷத்துல பிரசித்தம். எப்படி கட்டோபனிஷத்துல நம்முடைய வாழ்க்கையையே பயணமா கற்பனை பண்றது பிரசித்தமோ, அங்க ரத கல்பனா பிரசித்தமோ, அதே போல உபனிஷத்துல, இந்த உபனிஷத்துல முண்டக்கத்துல தனுர் கல்பனாங்கிறது பிரசித்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நம்முடைய லட்சியம் பிரம்ம என்று சொல்லி ஒரு அம்பு ஒன்று உதாரணமாக பேசப்பட்டு, பிறகு போ வில் அதையும் உதாரணமா எடுத்துக்கொண்டு, வில் அம்பு லட்சியம் இந்த 3 உதாரணமா எடுத்துக்கொள்ளப்பட்டு சில சாதனைகளும் ஐக்கியமும் பேசப்பட இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இங்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அடுத்த மந்திரத்துல தான் அதை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய அடிப்படையில ஜீவாத்மாவாகிய இருக்கின்ற நீ அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும், அந்த பிரம்மத்தை லட்சியமாக கொண்டு அதை நீ அடிக்க வேண்டும்
என்று இங்கு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பகுதி என்னன்னா, அடுத்த மந்திரத்தை உபனிஷத்து மனசுல நினைச்சிட்டு இங்க பேசுகிறது. தது வேத்தவ்யம் என்றால் அதை துளைக்க வேண்டும். சோம்ய ஏ சிஷ்ய வித்தி, அந்த பிரம்மத்தை நீ அடிப்பாயாக. அது எப்படி அடிக்கிறது, எதுக்கு எது உதாரணமா சொல்லப்படுது, அதெல்லாம் நம்ம அடுத்த மந்திரத்திலேயே பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில இந்த சொல் இங்கு வருகிறது. இனி பாஷ்யம். கிஞ்ச மேலும், கிஞ்சன் சொன்னாவே இப்ப உங்களுக்கு தெரியும், முன்ன சொன்ன கருத்து தான் உபனிஷத் தொடர்கிறது. மேலும் எது அர்ச்சிமது தீப்திமது தத் தீப்தியா ஆதித்யாதி தீப்யதே இது தீப்திமத் பிரம்ம. இப்போ எது அர்ச்சிமத்னா தீப்திமத் ஞானஸ்வரூபம், தத் தீப்தியா அந்த பிரம்மத்தினுடைய ஞானத்தினால் ஆதித்யாதி தீப்யதே ஆதித்யன் முதலியவைகள் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன. எப்படின்னா, அந்த ஆதித்யனை பார்க்கிற சைத்தன்யம் இல்லைன்னா ஆதித்யனுக்கு பிரகாசம் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சூரியனுக்கு பிரகாசம் இருந்தாலும் அந்த பிரகாசத்தை பிரகாசப்படுத்துவது சைத்தன்யம். அந்த ஆதித்யம் முதலியவைகள் ஒளிர்கின்றன என்றால் அது இந்த பிரம்மத்தினால். இது தீப்திமத் பிரம்ம, சைத்தன்ய ஸ்வரூபம் பிரம்ம. கிஞ்ச எது அணுப்யக ஷ்யாமாகாதிப்யக அபி அணு ச சூக்ஷ்மம். மேலும் அணுப்யக அணுவை காட்டிலும், அந்த அணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஷியாமாகாதி, ஷியாம என்பது ஒரு விதமான ரொம்ப நுண்ணியமான தானியம், கடுக போலன்னு வச்சுக்கோமே, கடுக போல இருக்கின்ற ஒரு விதமான கிரெயின் தானியத்துக்கு பேரு ஷியாமாகாதி. அதை காட்டிலும் அணு. ஏன்னா அணுவை காமிச்சு இதை காட்டிலும் அணுன்னு சொல்ல முடியாது, அணுதான் ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக ஒரு சின்ன கிரெயின் எடுத்துக்கிறார், தானியத்தை எடுத்து ஷியாமாகாதிப்யக, அப்படிப்பட்ட சிறு கடுகை காட்டிலும் அணு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா சூக்ஷ்மம். உடனே நம்ம என்ன நினைக்க தோணும், இது ரொம்ப சின்னதா இருக்கோ அணு அப்படின்னு நமக்கு தோணும். உடனே சேங்கிற சப்தத்துல பெரியதை காட்டிலும் பெரியதுன்னு சொல்றார். ச சப்தாத் ஸ்தூலேபியக அபி அதிசயேன ஸ்தூலம் பிருத்திவியாதிபியக. சேங்கிற சப்தத்தினால, சேங்கிற சப்தம் எங்க இருக்கு, அணு, சேனு மூலத்தில் இருக்கு. அந்த அணுவை காட்டிலும் அணு ஸ்தூலமான பதார்த்தத்தை காட்டிலும் ஸ்தூலமானது. ச சப்தாத் ஸ்தூலேபியக அபி, அதுக்கு உதாரணம் பிருத்திவி, உள்ளதுக்குள்ளே ஸ்தூலமானது இந்த பூமி. இப்படிப்பட்ட பூமியை காட்டிலும் ஸ்தூலம் பெரியது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியதுன்னு உபனிஷத் சொல்வதிலிருந்து அதனுடைய சாரம், இது எல்லா உபனிஷத்துலையும் அடிக்கடி வரும். அதனுடைய சாரம் அது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல, அதுதான் அதனுடைய சாரம். சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது இஸ் ஈக்குவல் டு அது சிறியதும் அல்ல பெரியதும் அல்ல, அது பூர்ணம். அதுதான் அதனுடைய சாரம். யஸ்மின் லோகாஹா பூராதயஹா நிகிதாஹா ஸ்திதாஹா. யஸ்மின் எந்த பிரம்மத்திடம், பூராதயக பூ முதலிய லோகங்கள் அனைத்தும், நிகிதாஹா ஸ்திதாஹா இருக்கின்றதோ. இதனுடைய பொருள், எந்த பிரம்மத்தினால் லோகங்களுக்கு ஸ்திதி இருக்கின்றதோ. இந்த லோகம் இருக்குன்னு சொல்றமே, அந்த இருத்தலே பிரம்மத்தை சார்ந்தது தானே. ஆகவே எந்த பிரம்மத்திடம் இந்த லோகங்களுக்கு ஸ்திதி இருக்கிறதோ, இதெல்லாம் நம்ம அந்த பாம்பு கயிறு உதாரணத்தை நினைச்சிட்டே வரணும். எந்த கயிற்றினால் பாம்புக்கு ஸ்திதி இருக்கின்றதோ, அந்த பாம்பு இருக்குன்னு சொல்றமே, அந்த இருத்தல் கயிற்றிலிருந்து வந்துள்ளது. அப்படி அனைத்து லோகங்களும் எந்த பிரம்மத்தில் இருப்பை அடைகின்றதோ அது பிரம்ம. பிறகு ஏச்ச லோகினக லோக நிவாசினக மனுஷ்யாக மனுஷ்யாதயக ச சைத்தன்ய ஆஸ்ரயாக ஹி சர்வே பிரசித்தாக ததேதத். அது பிறகு பார்ப்போம். ஏச்ச லோகினக
லோகிநக என்றால் லோக நிவாசி. நிவாசிங்கிற சொல் நமக்கு தெரிஞ்சதான, வசிக்கிறவன். லோக நிவாசினகன இந்த லோகத்திற்குள் வாழ்பவர்கள் யாருன்னா மனுஷ்யாதயக. ஆதிபதா தேவர்கள் எல்லாம், மனிதர்கள் தேவர்கள் எல்லா ஜீவராசிகளும் சைத்தன்ய ஆஸ்ரயாகா, சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறார்கள். ஹி சர்வே பிரசித்தாக. ஏதோ சங்கராச்சாரியா சொல்றார் எல்லாம் சைத்தன்யத்தை சார்ந்து இருக்காங்கன்னு ரொம்ப பிரசித்தின்னு சொல்றார். இது சாஸ்திர பிரசித்தியை தவிர லௌகிக பிரசித்தி கிடையாது. லௌகிகத்தில் என்ன தெரியுமோ, சைத்தன்யம் சரீரத்தை சார்ந்து இருக்குங்கிறதான் சயின்ஸ். இந்த உடம்புல இருந்து எப்படியோ திடீர்னு கான்சியஸ் பிரின்சிபல் உற்பத்தி ஆயிருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்கள். இப்போ விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ஜடமான பொருளை சார்ந்த சைத்தன்யம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனா அந்த தியரியும் தப்பா இருக்குன்னு சொல்லி அவர்களால அதை ஏத்துக்க முடியல, தெரியாம இருக்கிறார்கள். ஆனா பொதுவான தியரி என்னன்னா, இந்த சரீரத்தை சார்ந்த சைத்தன்யம் இருக்கு. வேதாந்தத்தில் என்னன்னா, சைத்தன்யத்தை சார்ந்து சரீரம் இருக்கின்றது. அதான் முக்கியமான வேறுபாடு. சைத்தன்யம்ங்கிறது ஒரு என்டிட்டி, ஒரு பொருளா நம்ம சொல்றோம், வஸ்துவா சொல்றோம். சரீரத்தை அவஸ்துவா சொல்றோம். மற்ற ஞான விஞ்ஞானத்துல சைத்தன்யம்ங்கிறது இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு குணமாக சொல்கிறார்கள். அதனால பிரசித்திங்கிறார் சங்கரர், அது சாஸ்திர பிரசித்தி. ததேதத் அடுத்த பகுதி, தது ஏதத் சர்வ ஆஸ்ரயம் அக்ஷரம் பிரம்ம. எல்லாவற்றுக்கும் ஆஸ்ரயமாக ஆதாரமாக இருப்பது அக்ஷரம், அழியாதது, அதுதான் பிரம்ம. இப்ப நம்ம மூலத்துல எங்க இருக்கோம், ததேதத் அக்ஷரம் பிரம்ம. அதுக்கு விளக்கம் அவர் சொல்லல, நான் பல முறை சொல்லியாச்சே, அதனால அதை அப்படியே சொல்லிட்டு வர்றார். சக பிராணக தது வாங் மனக வாக்ச மனஸ்ச சர்வாணிச்ச கரணாணி தத்வந்தக சைத்தன்யம் சைத்தன்ய ஆஸ்ரயோகி பிராண இந்திரியாதி சர்வ சங்காதக பிராணஸ்ய பிராணம் இது ஸ்ருத்யந்தராத். சக பிராணக, அந்த பிரம்மனே பிராணனாக இருக்கிறது. தது, ததுன தத் உ, அந்த பிரம்ம உ இண்டீட் உண்மையில் வாக் வாக்காகவும் மனதாகவும் இருக்கின்றது. வாக்ச மனஸ்ச சர்வாணிச்ச கரணாணி. ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லா கரணத்துக்கும் கரணம்ங்கிற ஸ்டேட்டஸ் இந்த பிரம்மத்தினால் வந்துள்ளது. தத்வந்தக, அந்த கரணத்தை உடையவன். சைத்தன்யம் சைத்தன்ய ஆஸ்ரயகி, இவைகள் அனைத்தும் சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கின்றது. சைத்தன்யத்தை சார்ந்துதான் அனைத்து இந்திரியங்களும் இருக்கின்றது. பிராண இந்திரியாதி சர்வ சங்காதக, பிராணன் இந்திரிய முதலிய சர்வ சங்காதம்னா கூட்டங்கள். பிராணஸ்ய பிராணம் இது ஸ்ருத்தியந்தராத், பிராணனுக்கு பிராணனாக இருக்கிறது என்று வேறு ஸ்ருதியும் இதே கருத்தை கூறுகிறது. இனி எது பிராணாதீனாம் அந்தக சைத்தன்யம் அக்ஷரம் ததேதத் சத்யம் அவிததம் அதக அமிர்தம் அவிநாசி தத் வேத்தவ்யம் மனசா தாடயிதவ்யம். எது பிராணாதீனாம் அந்தக, பிராணன் முதலியவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறதோ சைத்தன்யம், அந்த சைத்தன்யமே அக்ஷரம், அழியாதது. ததேதத் சத்தியம், சத்தியம்னா அவிததம், அழியாதது, மாறாதது, சத்தியமானது. அதக அமிர்தம் அவிநாசி, அமிர்தம்னா விநாசம் அற்றது, நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். தது வேத்தவ்யம், வேத்தவ்யம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். மனசா தாடயிதவ்யம், தாடயிதவ்யம்னா அடிக்கணும்னு அர்த்தம். மனசுனால அந்த பிரம்மத்தை அடிக்கணுமா, அது எப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? திடீர்னு உபனிஷத் இவ்வளவு நேரம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லிட்டு அதுவே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்தை போய் அடிக்கணும்னு சொல்லுதே, அதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்னன்னு சொல்றார். தஸ்மின் மனசமாதானம் கர்த்தவ்யம் இத்தியர்த்தக. சாரத்தை சொல்றார், அந்த பிரம்மத்தில் மனதை வைக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மனசமாதானம்னா மனதை இப்படிப்பட்ட பிரம்மத்துல வைக்கணும்ங்கிற கருத்தை விளக்குவதற்காகத்தான் மனதால் அந்த பிரம்மத்தை அடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. பிறகு யஸ்மாத் ஏவம் ஹே சோம்ய வித்தி அக்ஷரே
சேத சமாதத்ஸ்வ. பிறகு ஹே சோம்ய வித்தி, அந்த பிரம்மத்தை அடி, அதை நீ தாக்கு, அதை நீ குறி வச்சு அதை துளைத்து விடுன்னு சொல்லுதே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றார். யஸ்மா தேவம், இப்படி எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் ஹே சோம்ய வித்தி. அந்த வித்திங்கிறதுக்கு தாத்பரியத்தை சொல்றார். அக்ஷரே, அப்படிப்பட்ட பிரம்மத்திடம் சேதக சமாதத்ஸ்வ, சேதகன மனதை, சமாதத்ஸ்வ வைப்பாயாக, அப்படிப்பட்ட பிரம்மத்திடம் மனதை நீ வைப்பாயாக அப்படின்னு சொல்றார். இனி அடுத்த 2 மந்திரத்துல தான் தனுர் கல்பனையின் மூலமாக சில கருத்துக்கள் வருகிறது. அடுத்த 3, 4 மந்திரம். தனுர் கிருஹீத்வௌபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹ்யுபாஷா நிஷிதம் சந்ததீத ஆயம்ய தத்பாவகதேன சேதசாம் லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சௌம்ய வித்தி. பிரணவோ தனுஷரோ ஹ்யாத்மா பிரம்மதல்லக்ஷ்யமுச்யதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் சரவத் தன்மயோ பவேத். இந்த 2 மந்திரத்தில் சில கற்பனையின் மூலமாக 2 கருத்துக்கள் வருகின்றது. ஒன்று ஜீவ பிரம்ம ஐக்கியம், இரண்டாவது அதைவிட முக்கியமாக இங்கு கூறப்படுவது சில சாதனைகள். உபனிஷத் அப்படியே சாதன பரமாக போக விரும்புகிறது. அதனால சில சாதனைகள் இங்கு பேசப்படுகிறது. அதோடும் ஐக்கியமும் இங்கு பேசப்படுகிறது. இங்கு என்னென்ன பொருள்கள் எடுத்துக்கொண்டு எதுவாக கற்பனை செய்யப்படுகிறதுன்னு முதல்ல பார்க்க வேண்டும். ஒருவன் ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு வில்லையும் எடுத்துக்கொண்டு லட்சியத்தை பார்த்து குறிவைத்து அடிக்கின்றான். இந்த காரியமானது அவனுக்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இங்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டது 3 தான். ஒன்று வில், இரண்டாவது அம்பு, மூன்றாவது லட்சியம். அதுதான் இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. மீதி ஏதாவது சொல்லணும்னா நம்ம ஏதாவது சேர்த்திக்கலாம். வில், அம்பு, லட்சியம். இதில் வில்லுக்கு உதாரணமாக இருப்பது உபனிஷத் அல்லது ஓங்காரம் அல்லது சாஸ்திரம். இப்போ வில் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம் அல்லது உபனிஷத். இனி இரண்டாவது வருவது அம்பு. அம்புக்கு ஷரக என்று சொல்லப்படுவது. அந்த ஷரக என்பதற்கு உதாரணம் ஜீவாத்மா. வில் ஓங்காரம் அல்லது உபனிஷத். ஷரக என்பது அம்பு, அதற்கு இங்கு உதாரணமாக சொல்லப்படுவது ஜீவாத்மா. மூன்றாவது லட்சியம், குறி, அது இங்கு பரமாத்மா. இந்த 3 தான் சொல்லப்படுகிறது. ஜீவாத்மா, பரமாத்மா, உபனிஷத். ஆர்ச்சரியில என்னன்னா வில், அம்பு, போ, ஏரோ, டார்கெட், லட்சியம். இதுல என்ன விசேஷம் இருக்கு? ஒருவன் வில்லை எடுக்கின்றான். வில்லை எடுத்து அம்பை வில்லுக்குள் பொருத்துகின்றான். பொருத்தி ஏதோ ஒரு லட்சியத்தை பார்த்து அடிக்கின்றான். அதே போல ஒருவன் ஜீவன்கிற அம்பானது உபனிஷத்துங்கிற வில்லுக்குள்ள போகணும். உபனிஷத்துங்கிறது அல்லது
வேதாந்தம்ங்கிறது வில், இங்க ஓங்காரத்தை உதாரணமா சொல்லப்படுகிறது. அந்த ஜீவன் என்ன செய்கின்றானா, ஜீவாத்மா, ஜீவாத்மாங்கிறத அம்பு, இங்க அம்புக்கு ஸ்தானம் ஜீவாத்மா. அவன் வில்லுக்குள்ள போய் உட்கார்றான். அதனுடைய அர்த்தம் என்ன, உபனிஷத்துல போய் அவன் மாற்றான். பிறகு உபனிஷத்தினுடைய துணை கொண்டு அந்த ஜீவாத்மா எங்க போகுதுன்னா லட்சியம் பிரம்ம, அந்த பிரம்மத்திடம் செல்கின்றது. சென்றதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அம்பு லட்சியத்துல போன உடனே அந்த லட்சியத்துக்கும் அம்புக்கும் உள்ள பேதம் போயிருது. முதல்ல ஒருவனுடைய லட்சியம் எங்கேயோ இருக்கு, அம்பு இவனுடைய கையில் இருக்கு. இந்த அம்புக்கும் லட்சியத்திற்கும் இடைவெளி இருக்கின்றது. இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, லட்சியமும் அம்பும் ஒரே இடத்துல இருக்கும், ஐக்கியமாகிறது. அதே போல ஜீவாத்மா என்ன செய்கின்றான், வில் என்ற ஒன்றினுடைய துணையை நாடி பிறகு பிரம்ம என்ற லட்சியத்துக்கு சென்று அங்கு ஐக்கியம் ஆகின்றான். இதுதான் உதாரணம். இதிலிருந்து பலவிதமான சாதனைகளை நம்ம எடுக்கலாம். எவ்வளவோ சாதனைகளை சிந்திக்க சிந்திக்க எடுக்கலாம். உதாரணம் என்னமோ சின்னதாக தான் இருக்கு, ஆனால் இதுக்குள்ள நல்ல சாதனைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்போ என்னென்ன சாதனைகள்னு சுருக்கமாக 2-3 சாதனைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சாதனை என்றால், இந்த வில் இருக்கே, இந்த வில்லினுடைய காரியம் என்ன, வில்லு என்ன செய்கின்றது, கிருத்தியம்னா வில்லினுடைய டியூட்டி அல்லது வில்லு என்னதான் செய்யுதுன்னு சொன்னா, அம்பை லட்சியத்தோடு சேர்த்துகிறது. இப்போ வில்லினுடைய மகிமை என்னன்னு சொன்னா, அம்பை தன்னிடம் சேர்ந்த அம்பை அது லட்சியத்தோடு சேர்த்துகிறது. அது ஒரு முதல் கருத்து. அதே போல ஜீவாத்மா என்ன ஆகிறா, அந்த ஜீவாத்மாங்கிற அம்பு உபனிஷத் என்கின்ற ஒரு வில்லுக்குள் போகும் பொழுது அந்த உபனிஷத் ஜீவாத்மாவை லட்சியமான பிரம்மத்திடம் ஒன்றாக்குகிறது. இதை மேலோட்டமா பார்த்தா துவைதம் தான் தெரியுது, ஆனா இதுக்குள்ள அத்வைதம் தான் இருக்கு. எப்படி உபனிஷத்திற்குள் ஜீவாத்மா சென்றால் அந்த ஜீவாத்மா பிரம்மன்கிற லட்சியத்தோடு ஒன்றாகிறான். இதுல நம்ம ஒவ்வொன்றா எடுத்துட்டு விசாரத்துக்கு வருவோம். முதல்ல வில்ல சம்பந்தமா எல்லா கருத்தையும் முடிக்கணும். இப்போ வில்லினுடைய காரியம் என்ன, அம்பை லட்சியத்துடன் சேர்ப்பது. இங்க வில்லுக்கு நிகராக இருப்பது உபனிஷத். உபனிஷத் என்ன செய்கிறது, ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் சேர்க்கிறது. இனி எப்படிப்பட்ட வில் சேர்க்கும் சொன்னா, அம்பானது வில்லுக்குள் நல்லா பொருந்தி இருக்கணும். நம்ம போய் அம்பை வில்லுல வச்சு சரியா பொருந்தலின்னு சொன்னோம்னா அந்த வில்லுக்கு சக்தி கிடையாது. அப்ப அம்பானது வில்லில் நன்கு பொருந்தி இருந்தால்தான் அந்த வில்லானது என்ன செய்யும்னா, அந்த ஜீவாத்மாவை அந்த அம்பை லட்சியத்துல கொண்டு போய் விடும். நம்ம சரியாவே ஃபிக்ஸ் பண்ணாம அடிச்சோம் அப்படின்னா அது போகாது. அதே போல ஒரு ஜீவாத்மா சிஷ்யனானவன் முழு ஸ்ரத்தையுடன் தன்னை உபனிஷத்துல ஒப்படைக்கணும். அது பிரமாணம்ங்கிற புத்தியில அது சரியா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா இவன் உபனிஷத்துக்குள்ளேயே இருப்பான், ஆனா அந்த உபனிஷத் அவனை பிரம்மத்தோடு சேர்க்காது. அப்படி சரியாக பொருத்தப்பட வேண்டும். அதில் இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்ரத்தை முதலிய சாதனைகளை எல்லாம் கொண்டு வரலாம். பிறகு உபனிஷத் யார், அந்த வேடன் ஒருத்தன் இருக்கானே அதையெல்லாம் சொல்லல, அதை நம்ம குருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வில்லாக தனியா எடுத்துட்டு இந்த வேலை செய்யாதே, அது ஒருத்தன் செய்யணுமே. ஜீவாத்மாவை எடுத்து அந்த வில்லுல பொருத்தி ஒருத்தன் அடிக்கணுமே, அது குருவினுடைய காரியமாக கொள்ளலாம். இனி ஷரக அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஷரகன்னு சொன்னா அம்பு, அங்க ஜீவாத்மா அம்பாக இருக்கின்றான். இப்போ அம்பானது சரியாக பொருந்தியாயாச்சு. பொருந்தினதுக்கு அப்புறம் இவன் அம்பை விடுகின்றான். அந்த அம்பானது நேரா லட்சியத்துல போய் அடிக்கணும்னு சொன்னா அம்பிடம் 3 நிபந்தனைகள் இருக்கணும். ஒரு நிபந்தனையானது, இந்த அம்பானது கோணலா மானலா இருக்கக்கூடாது, நேரா இருக்கணும். அப்ப நேரா இருந்தா தானே லட்சியத்துல கரெக்டா போய் பொருந்தும். இப்போ ஒன்று நேராக அம்பு இருப்பது அம்பிடம் இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன். இனி அந்த அம்பு ஷரத்திடம் இனி ஒன்று இருக்கணும். நேரா இருந்ததுன்னா லட்சியத்துக்கு நேரா போயிடும், நேரா இல்லைன்னா லட்சியத்துக்கே போகாது. நேரா இருந்தா லட்சியத்தை நோக்கி போகும். அது கூர்மையா இல்லைன்னா என்ன ஆகும்னா
அதுல போய் பட்டாலும் நிக்காது, விழுந்துரும். அப்ப கூர்மையாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை. அம்புல இருக்க வேண்டிய இரண்டாவது நிபந்தனை கூர்மையாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரெயிட் அண்ட் ஷார்ப், நேரா இருக்கணும், அப்பதான் லட்சியத்தை நோக்கி போகும். கூர்மையா இருந்தா தான் லட்சியத்துல ஸ்திதமா நிற்கும். இல்லைன்னா அம்பு கூர்மையா இல்லைன்னு சொன்னா நேரா இருந்தா அது போயிடும் பிரம்மத்துக்கிட்ட நிக்காது. இங்க பிரம்மம் நம்ம சொல்றோம், லட்சியத்துல நிக்காது. மூன்றாவது என்னன்னா, வில்லுல வைக்கிறோம் அம்பை, வச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டோம்னா அது போகுமா? அதை கொஞ்சம் பின்னாடி இழுக்கணும் அல்லவா? அதுவும் கூட இங்க சொல்லப்படுகிறது. பின்னாடி இழுத்தாத்தேன அது போகும். அப்போ அம்பானது பின்னோக்கி இழுக்கப்பட வேண்டும். இந்த மூன்று இங்கு உதாரணமா நம்ம எடுத்துக்கிறோம். ஜீவாத்மாவினிடம் இந்த மூன்று என்னன்னு பார்க்கணும். இப்ப நேரா வச்சு அம்பு நேராக இருந்து கூர்மையாக இருந்து பின் இழுக்கப்பட வேண்டும். ரொம்ப சிம்பிள். இந்த மூணு என்னன்னா, பின்னாடி இழுக்கிறது அப்படிங்கிறது அதிகாரி ஜீவாத்மா வெளி விஷயங்களிலிருந்து தன்னை எடுத்து கொள்ளுதல். வெளி விஷயங்களிலிருந்து தன்னை எடுத்துக்கொள்றது பின்னாடி இழுக்கிறது. நேரா இருக்கிறது அப்படிங்கிறது சித்த சுத்தி, மன தூய்மை. கூர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது சித்த சமாதானம், மன ஒருமுகப்பாடு. இப்போ மன ஒருமுகப்பாடு, மன தூய்மை, விஷயத்திலிருந்து விலக்கி கொள்ளுதல், இந்த மூன்று சாதனையும் அம்பிடம் வருகிறது. பிரம்மத்திடம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த சாதனைகள் எல்லாம், இந்த ஐக்கியம் எல்லாம் இந்த உதாரணத்தில் வர இருக்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.